சரி, ஏன் அன்னையினுடைய விழாவை நாம் மிக பக்தியோடு கொண்டாடுகிறோம்? அன்னைக்கு ஏன் இப்படி நாம் ஒரு சிறப்பு செய்கிறோம்? ஏனென்றால் அவர் இரக்கத்தின் முகமாக இருக்கிறார், இரக்கத்தின் அன்பின் தாயாக இருக்கிறார். அந்த அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கும் மக்களுக்கும் இணையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய உற்ற தாய் அவள் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். தாழ்நிலையில் இருந்த தம் அடியவரை கடைக்கண் நோக்கினேர் என்று சொல்லி, இந்நாள் முதலாய் தலைமுறை தலைமுறையாய் நான் பேருடையாள் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக இதோ நான் ஆண்டவரின் அடிமை, அவரது சொற்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே அவர் ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இந்த அன்னை மரியாளுடைய இந்த விழாவிலே கற்றுக்கொள்ள வேண்டிய 2 கருத்துக்கள். ஒன்று, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். தொடக்க நூலிலே ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் பிறந்தது. புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் வழியாக இரக்கமும் மீட்பும் அன்பும் கருணையும் பிறந்தது. ஆண்டவரின் சாயலாக இருக்கிற நாம் ஒருபோதும் குறைவின்றி தவறுகளிலே பின்பற்றாமல் நீதியோடும் உண்மையோடும் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய திருப்பாடல் 98 நமக்கு எடுத்துரைக்கிறது. நாமே அமல உற்பவி என்பதனுடைய அர்த்தம் என்ன? நான் அமைதியின் அரசியாக இருக்கிறேன், விடுதலையின் அரசியாக இருக்கிறேன், அன்பின் அரசியாக இருக்கிறேன், ஆண்டவரின் அடிமையாக இருக்கிறேன் என்பதுதான் அமல உற்பவி என்பதற்கு பொருள். இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க முடியாது. ஆனால் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரின் அன்பை பெற அவர் ஒரு கருவி என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய அன்பிலிருந்து நாம் பிரியாமல் இருக்க அன்னை மரியாளை நாம் சிக்கன பிடித்துக் கொள்வோம்.